வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஆர், அதுக்கப்புறம் கேரளா லாட்ரியோட கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நேற்று டிஆரோட ஒரு மணி ரிசல்ட்டு 094. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டு 9 பாஸு, ஏ போர்டு 0 பாஸு, பி போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு. நமக்கு 4 மட்டும் மிஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு 26/8/2024 டிஆரோட ஒரு மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஆல் போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 2, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. பி போர்டில் 4, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. சி போர்டில் 2, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 2, 4, 7 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் 2, 2, 4 கிடச்சிருக்கு. ஸோ டபுள்ஸ் இன்றைக்கி வரும்னு எதிர்பார்க்குறேன். எப்படின்றத பார்க்கலாம். டபுள்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டபுள்ஸ் உங்களுக்கு சிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எந்த ஷோன்றது கன்ஃபார்மாக தெரியல. நேற்றுக்கு 8 மணி ஷோ அடிச்சாங்க டபுள்ஸு. ஸோ இன்றைக்கி 6 மணி 1 மணிக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 7 ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். வழக்கம் போது தான். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எந்த நம்பர் கெஸ்ஸிங்கை மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஸோ 1 மணி கெஸ்ஸிங் முடிஞ்சது. அடுத்தது 3 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஸோ கேரளாவோட 3 மணி ரிசல்ட்டு 210. நம்ம டோட்டல் பார்த்தோம். இதுக்கு ஃபுல்லாகவே நல்லா வின்னிங் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் கேரளாவில் டோட்டலாக சொதப்பிடுச்சு. பரவாயில்ல. ஓகே, 26/8/2024 கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் 6, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆனதும் ஜாயின் ஆகிக்கோங்க. குரூப் லிங்க் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். பெய்டு குரூப்பு 150. நீங்கள் பே பண்ண உடனே நான் உங்களை ஆட் பண்ணிடுவேன். ஓகே, ஏ போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 4, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் 5, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. டோட்டலாக 6, 4, 5 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் 6, 5, 5, 6 2 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தாச்சு. அடுத்தது ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 564 ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஏபிசி போர்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கான கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் அவ்வளோதான். அடுத்தது டிஆரோட 6 மணி கெஸ்ஸிங் போயிடலாம். நேற்றுக்கு டிஆரோட 6 மணி ரிசல்ட்டு 152. நம்ம கொடுத்ததில் பி போர்டில் 5 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. - 26/8/2024 டிஆரோட 6 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் 6, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 8, அதுக்கப்புறம் 5. பி போர்டில் 6, அதுக்கப்புறம் 5. சி போர்டில் 6, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 685 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு 6 மணி கெஸ்ஸிங்க்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 6886 இது மட்டும்தான் நமக்கு ஏபிபிசியில் ஏசியில் கிடச்சிருக்க நம்பர். ஸோ வழக்கமாக 6 நம்பர் 4 நம்பர் கொடுப்பேன். இங்கே 2 நம்பர் தான் கொடுத்துருங்க. ஸோ பார்த்து விளையாடுங்க. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸு இதில் 856 மட்டும் கிடச்சிருக்கு. ஓகே, இதோட நம்ம டிஆரோட 6 மணி கெஸ்ஸிங் முடியுது. அடுத்தது டிஆரோட 8 மணி கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 099. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 9 பாஸு, சி போர்டு 9 பாஸு, பிசியில் 99 பாஸு, ஏபிசி போர்ட்லேயும் நமக்கு சி பாஸ் ஆகிருக்கு. 0 மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. 0 போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல் வினிங் அடிச்சிருக்கலாம் அழகாக. ஸோ ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஒரு நம்பரில் போயிருக்கு.
26/8/2024 டியரோட 8 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் 2 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 2 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. பி போர்டில் 4 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. சி போர்டில் 4 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 2 4 3 நமக்கு சிங்கிள் போர்டு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 2 2 4 ஒரே ஒரு நம்பர் மட்டும் நமக்கு ரெண்டு நம்பர் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு கெஸ்ஸிங்கில். ஸோ அதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 2 3 கிடச்சிருக்கு. டோட்டலாக இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு எந்த நம்பர்லாம் மேட்ச் ஆகுதோ அது மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அதுபடி பாருங்கள். இல்லை நம்ம கொடுக்குற நம்பரே உங்களுக்கு வருதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.